ஹலோ மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் தமிழ் கியூசி. நான் உங்கள் விஜயலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரியான படம் பார்க்க போகிறோன்னா, நல்லா ஃபன்னான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தில் ஹீரோவையும் ஹீரோயினையும் செய்யாத விஷயத்துக்கு செய்யின்னு செய்வாங்க. அதுவும் அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடவே விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்னடா இவங்க பண்ணானுங்க அப்படின்றத அவங்களுக்கே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்க ஏன் நம்மளை துரத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அண்ட் அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்ற கதையை ரொம்பவும் ஃபன்னாக அண்ட் ஃபீல் குட்டாக சொன்ன மூவி தான் இது. இதுக்கு நடுவால் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் காதெல்லாம் வரும். ஸோ இந்த ஃபன்னான மூவியை நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே நல்லா கொற்ற மலையில் ஒரு கேங்கு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. போகிறப்போ ஒருத்தரை ஷூட் பண்ண வேண்டியதாயிருச்சு. இப்படி இவங்க ஷூட் பண்ணும்போது பிளட்டு தெரிச்சு ஒருத்தன் வாய்க்குள்ளே போக அப்போ அவர் மாஸ்கை ரிமூவ் பண்ணிடுறாரு. அண்ட் இந்த கேங்கும் அப்படியே எஸ்கேப் ஆயிருச்சு. 2 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினான நம்ம வீர் அண்ட் கோயலை காமிக்கிறாங்க. ஹீரோ இப்போ நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணு ரொம்ப சாஃப்டான பொண்ணு, அதிகமாகலாம் பேச மாட்டா, ஈவினிங் 7க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேரண்ட்ஸு சொல்ல, அப்புறம் நம்ம ஹீரோ பற்றி கேட்கும்போது ஹீரோ அம்மா பேசுகிறாங்க, நாங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்க சொன்னோம், பட் இவன் தான் நோ மீன்ஸ் நோன்னு சொல்லிட்டு அனிமல் டாக்டர் ஆகிட்டான். இவன் ரொம்ப டிசிப்ளினான பையன். ஏன் எங்கள் அகமதாபாத்தில் கூட 2 ரவுடி பசங்க ஒரு பொண்ணை வம்பிழுத்தாங்க. இவன் தான் போய் நல்லா 2 அடி கொடுத்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு போலீஸ்கிட்டலாம் போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினோட அம்மா, எங்கள் வீட்டில் இன்னொரு பர்சன் இருக்கிறாரு, அவன் தான் டுஷின்னு சொல்ல, அங்கே நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோ, ஐயோ மம்மி அது டுஷின்னு இல்லை, டுஷினா பம்முன்னு மீனிங்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நம்ம ஹீரோயின் அம்மா கண்டுக்கவே இல்லை. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம டுஷியும் ஓடி வந்து நம்ம ஹீரோ காலை பிடிச்சி ஒரு மாதிரியாக கன்றாவியாக பிஹேவ் பண்ண, அதுக்கு நம்ம ஹீரோவோட அப்பாவோ, இல்லை எங்கள் டாகுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, பட் இது எல்லாத்துக்கிட்டையும் இப்படி பிஹேவ் பண்ணாதுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே புதுசாக ஒரு கேரக்டர் வராரு, கபூர் அங்கிள் அப்படின்ட்டு. அந்த அங்கிள் கூட வரும்போதே ஒரு ஜோசியக்காரரும் கூட்டிகிட்டு வராங்க. இவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட மாமா போல. ஜோசியக்காரரும் வந்து இவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு, சே நீங்கள் தான்ப்பா ராமன் சீதா அப்படின்ட்டு சமபேர நீங்கள் அப்படின்லாம் சொல்ல, ஆனால் உங்களுக்கு ஒரு தோஷம் இருக்குது, நீங்கள் 2 வாரத்துக்குள்ளார கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்ல, 2 ஃபேமிலியும் கொஞ்சம் திருன்னு முழிச்சுக்கிட்டு, உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் சம்மந்தமா, 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்லாம் 2 பேர்கிட்டையும் கேட்க, 2 பேரும் ஊன் மண்டையாட்ட அப்புறம் என்ன ஒரே பாட்டிலே கல்யாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ இந்த மேரேஜு என்கேஜ்மெண்ட்டும் இந்த பாட்டிலே காமிச்சிடுறாங்க. அண்ட் இதில் நம்ம கோயில் ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டுலாம் வர சொன்னாங்கன்ட்டு நம்ம வீர் ஷாப்பிங்லாம் போவார். போயிட்டு வர வழியிலே நம்ம கபூர் அங்கிளை பார்க்குறாரு. அவர் எங்கேயோ டென்ஷனாக போயிட்டுருக்கிறாரு. இவரை பார்த்ததும் நார்மலாக பேசிட்டு போகிறாரு. அண்ட் இந்த பாட்டில் நம்ம வீர் கோயில்கிட்ட பேச ட்ரை பண்ணும்போதெல்லாம் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டே இல்லாமல் மேரேஜும் நடக்க போகுது. இதில் வீர் வாங்கின கிஃப்டை அது ஒரு லில்லி ஃப்ளவர் நம்ம ஹீரோயினுக்காக வாங்கியிருப்பாங்க. அது அந்த டாகு டுஷி சாப்பிட, சரி நீ அது சாப்பிடு அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறாரு. அண்ட் இப்படியே 2 பேருக்கும் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. இவங்க 2 பேரும் ரூமுக்கு போய் என்ன பண்ணணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம வீரோ ரொம்பவும் ட்ரை பண்ணுறாரு. அப்படி கரெக்டாக ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வர, அக்கா என் டாகு ஏன்க்கா 2 நாளாக பாத்ரூமே போக மாட்டேங்குது, உன் ஹஸ்பண்ட் தான் டாக்டரில், அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து என்னன்னு கேளு அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கேட்க, அட உனக்கு அறிவே இல்லடி அப்படின்ட்டு அக்கா கொஞ்சம் நம்ம கோயிலுக்கு அடுப்பாகி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமும் நம்ம வீர் புரந்தர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அப்படி எதுவும் நடக்காதனால, சரி கொஞ்சம் டீயாச்சும் போட்டு கொடுமா அப்படின்னு அவரை கேட்க, சரின்னு இவங்களும் போய் டீயை போட அதுக்கு வாட்டரை பாயில் பண்ண வச்சிருக்கிறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் கதவை திறந்தா கன்னை வச்சு மிரட்டுறாங்க. நீ தானே வீர் புரந்தர், சார்லி எங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு. என்னடா கேட்குறீங்க, யாருடா சார்லி, என் பேர் எப்படிடா உங்களுக்கு தெரியும்ன்ட்டு இவர் முழிக்க, ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு போர்
பொறுமையே போயிடுது. யார்ரா இவனுங்க வந்து மிரட்டிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொதிச்சிட்டு இருந்த தண்ணியை எடுத்து இப்போ இவங்க மேலே அவங்க கையில் இருந்த கன்னும் இப்போ கீழே போட அந்த கன்னை எடுத்து நம்ம ஹீரோயின் போங்க வெளியே போங்க இல்லாட்டினா அவன் சுற்றுவேன் மிரட்ட இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்ல அவங்க சீலிங் மேலேயே சுட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அடேங்கப்பா இவ சுற்றுவான்னு போல நினச்சிட்டு இவங்க இந்த 2 ஆளுங்களும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. என் ஹீரோயினோ அவசர அவசரமாக கதவை சாத்திட்டு பால்கனி கிட்ட போயிட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஏய் என்ன பண்ணுற, என்னம்மா நீ யார், நீ புடக்குன்னு சுட்டுட்ட, ஏதாச்சும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு அப்படின்லாம் இவர் பேசிகிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பால்கனிலேருந்து அந்த சைடு போகிற மாதிரியே இவருக்கு பார்க்குறாரு. என்னது இங்கேருந்து குச்சியா, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எப்படா குச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹலோ வீர் இங்கே பாருங்கள் நான் பக்கத்து தான் இருக்கேன் அப்படின்ட்டு பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இது அந்த 2 ஆளுங்களையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நான் கட்டி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிருக்காங்க இவங்க 2 பேரும். நீங்களும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல நம்ம ஆளுக்கோ கைகாலெலாம் நடுங்குது. மேலேருந்து இந்த வீடை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ உயரமா, எனக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு உயரத்தை பார்த்தா ரொம்ப பயம் அப்படின்ட்டு இவர் நடுங்கிக்கிட்டே இருக்க. இன்னொரு பக்கம் வெளியே போன அந்த 2 ஆளுங்களும் கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டேய் கதவை திறடா திறடா அப்படின்ட்டு அவங்களே கடைசியில் ஒரு கட்டத்தில் கதவை உடைக்க நம்ம வீரும் தடுமாறி பயந்து அப்படியே அந்த சைடு போயிடுறாரு. கரெக்டாக இவங்க கதவை திறக்க அவங்க கரெக்டாக அந்த சைடு போயிடுறாங்க. அண்ட் அந்த ஷாலை பார்த்துட்டு சரி இவங்க எங்கேயோ கீழே தான் போயிருக்கிறாங்க, நம்மளும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போவான்ட்டு இப்போ அவங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக அந்த பக்கத்து ரூமில் ஏதோ ஒரு பையன் குளிச்சுட்டு இருப்பான் போல். அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்து மேலே நம்ம ஹீரோயின் கோட்டு மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க. அண்ட் அந்த பையனோட ஒரு பாத்ரூம் செப்பில் எடுத்து நம்ம ஹீரோவுக்கும் கொடுத்துட்றாங்க. அதை போட்டுக்கிட்டு 2 பேரும் கீழே ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் எப்படியோ அந்த 2 ஆளுங்க மறுபடியும் இவங்களை லிஃப்டில் போகிறது பார்த்து பிடிக்கணும்னு ஓடி வராங்க. நம்ம ஹீரோவோ கார் எடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல இங்கே சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு. அடடே உன்னை துரத்திட்டு இருக்காங்க, இப்போ சீட் பெல்ட் ரொம்ப முக்கியமான்ட்டு சரி அவங்களும் கோச்சிக்காமல் சீட் பெல்ட்டை போட்டு இவர் வேகமாக போன்னு சொன்னால் 40லே போயிட்டுருக்கிறாரு. எங்கள் 40 தாங்க போகணும், இல்லாட்டினா போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்க நம்மளை துரத்திட்டு இருக்காங்க, கொல்ல வராங்க, கண்ணை வச்சு மிரட்டுறாங்க, 40ல் தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்க, நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினே களத்தில் இறங்கி வண்டியை தாறுமாறாக ஓட்டுறாங்க, ரிவர்ஸ்லேயே ஓட்டுறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக பயம் காமிக்கிறாங்க அந்த 2 திருடங்களுக்கும். என்னடா இப்படி பண்ணுறாளே இந்த பொண்ணு அப்படின்ட்டு அந்த திருடங்களும் அப்படியே விடாமல் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கார் சேசிங் பயங்கரமாக இருக்கும். எப்படியோ நம்ம ஹீரோயின் அந்த 2 பேர்கிட்டேருந்து தப்பிச்சு காரை ஒரு சேஃபான இடத்துல நிப்பாட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குறாரு, அட உனக்கு இப்படி கார் ஓட்ட தெரியுமா அப்படின்ட்டு. ஆமாம் நான் 1.5 வருஷமாக கார் ரேசிங் பண்ணிகிட்ருக்கேன், சாட்டர்டே 10 o'clock ஆனால் போதும் நான் ரேஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்னம்மா உன் அப்பா 7 மணிக்குள்ளார நீ வீட்டை விட்டே வெளியே போக மாட்டேன்னு சொன்னார், அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் என்ன உங்களுக்கு உயரத்தை பார்த்தா பயம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே இல்லையே, அட அது எனக்கு ஒரு வியாதிமா, உன்ன மாதிரி ஒரு ஹாபி கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல சரி விடுங்க, நீங்கள் ஒரு பேஷண்ட்டுன்னு என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க, அதுக்கு இது சரியா போச்சு அப்படின்னு நம்ம கோயல் சொல்லிடுறாங்க. சரி ரைட்டு விடு அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. அடேங்கப்பா அம்மா நல்ல வேளை நீ கால் பண்ண அப்படின்னு சொல்ல டேய் நிறுத்துடா, அவங்க அம்மா ஒன்றும் ஃபோன் எடுக்கல, சார்லியை நாளைக்கு கொண்டு வந்து தர, இல்லாட்டினா உன்னை கொண்டுடுவோம், உன் ஃபேமிலியவே கொண்டுடுவோன்னு இப்போ இப்படி ஒரு மிரட்டல் வருது. யாருடா நீங்கள், யாருடா சார்லி, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட அம்மா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. அட என்ன தம்பி நீ, உன் ஃப்ரெண்டு பிரசாந்த் நம்ம கல்யாணத்துக்கு வரலதான், ஆனாலும் உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், நாங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக எங்கள் சீட்டு விளாண்டுருக்கோம், நீங்கள் பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இவனும் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு நாளைக்கு 8 மணிக்குள்ளே இந்த அட்ரஸ்க்கு கண்டிப்பாக அந்த சார்லியை கொண்டு வந்து தர, இல்லாட்டினா அவ்வளோதான் உன் குடும்பத்தவே பார்க்க முடியாதுன்னு பேச நம்ம வீரோ இங்கே பாரு நான் போலீஸ்கிட்ட போவேன், ஹைகோர்ட்டுக்கு போவேன், 2 மினிஸ்டர்கிட்ட போவேன்லாம் சொல்லிட்டு இருக்க, யாரா இவன் இப்படி மட்டமாக பேசிகிட்டு இருக்கானேன்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபோனை வாங்கி இப்போ கொய்யாலன்னு ஆரம்பிக்க அவ்வளோதான், உலகத்தில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் போட்டு மாசாக திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்படி திட்டுறத நம்ம ஹீரோவும் ஆச்சரியமாக பார்த்துட்டு என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுகிறாளே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்க்க அண்ட்
அண்ட் அந்த திருடனே ஒரு ஒரு நிமிஷம் யார்ரா இவன் இப்படி பேசுகிறான்ட்டு, அதெல்லாம் தெரியாதுடி, நீ என்ன வேணால் பேசிக்கோ, ஆனால் நாளைக்கு 8 மணிக்குள்ளே சார்லி வரல உன் குடும்பத்தவே கொண்டுருவோன்ட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இதனால இவங்க 2 பேரும் போலீஸ்கிட்ட தான் போகிறது நல்லதுன்ட்டு இப்போ வண்டியை ரிவர்ஸ் எடுக்க அவ்வளோதான், அந்த சுற்றி 2 திருடங்க கிட்ட அழகாக மாட்டிக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, 2 பேர்த்தையும் ஹேண்ட்கஃப் பண்ணி அவங்க கார் ட்ரங்க்குள்ளார போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இவங்க காரில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வீருக்கோ மூச்சு விட முடியாமல் போயிடுது. இதை பார்க்குற நம்ம ஹீரோயின், உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் இப்படி தான் குறுகலான இடத்துல இருந்தால் எனக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்றாரு. ஓகே அப்படின்ட்டு எப்படி வெளியே போகலான்னு 2 பேரும் யோசிக்க, அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட பாக்கெட்டில் இருக்க ஃபோனு வைப்ரேட் ஆகுது. யார் அப்படின்னு எடுத்து பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் தானே வீர் புரந்தர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் வீர் புரந்தர், என் பேர் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் விடுங்க, உங்களை யாராச்சும் இப்போ துரத்திக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார், எங்கள் ஃபேமிலியே டேஞ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் தான் சிபிசிஐடி ஆஃபீஸர் பேசுகிறேன், ஏன் உங்களை துரத்துறாங்க, எதுக்கு உங்களை துரத்துறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் உங்ககிட்ட தான் அந்த சார்லி இருக்கா, அதை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது, ஐயோ சார் எனக்கு சார்லின்றது ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்னு இவர் சொல்ல, ஒன்றும் தெரியாதா, சரி ஆனால் இப்போ அவங்க எதுக்கு உங்களை துரத்துறாங்கன்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேளுங்க அப்படின்னோடனே, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அங்கிள் கபூர் தான் அப்படின்னு சொல்ல, கபூரா, எங்க அங்கிளா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இப்ப கேட்க, ஆமா உங்க கபூர் அங்கிள் தான் காரணம், ஏன்னா இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரோட அமௌண்ட்டு பிளாக் மணி வரப்போகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவங்களுக்கு. எப்படியோ அந்த பணத்தை இவங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பிளானும் போட்டிருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி சரியா அந்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது யாரையோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது கொஞ்சம் பெரிய கேஸாகவும் மாறிடுச்சு. அண்ட் அப்படி ஷூட் பண்ணவனும் அவன் வாயில் ஒரே பிளட்டாக இருக்கனால அவன் மாஸ்க்கு கழட்டியிருக்கான். அப்போ ஆப்போசிட்டில் உங்கள் கபூர் அங்கிளோட கடை இருந்திருக்கு. அந்த கடையில் ஒரு சிசிடிவி கேமரா வெளியில் வச்சுருக்காங்க. அதில் அந்த கொலை பண்ணவங்க யார் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு. இது உங்கள் அங்கிளுக்கும் தெரியும். இதை எல்லாத்தையுமே ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணியிருக்காரு. அந்த பென்ட்ரைவு ஒரு சார்லி போட்டதாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாரும் ஒன்று சார்லி எங்கன்னு கேட்டு ஒன்று தொல்லைப்படுத்துகிறாங்க அப்படின்றப்ப ஓகே, ஆனால் இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீர் புரந்தர் கேட்க, அட சம்மந்தம் இருக்குது, ஏன்னா கடைசியாக அந்த போலீஸ்காரங்க கிட்ட உங்கள் கபூர் அங்கிளோ 2 நாளாக மாட்டிகிட்டு இருக்காரு. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு நாள் ஏதோ ஒன்று மாலில் பார்த்துருக்காரு போல், நீயும் ஏதோ பேக்கை ஷாப்பிங் பண்ணிட்டு போயிருக்க, அந்த ஷாப்பிங் பண்ண பேக்குள்ளே தான் அந்த பென்ட்ரைவை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் சேஃபாகவே இருங்க, அண்ட் நான் இப்போ சொன்னதை வேறு யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டும் சொல்லிட்டு இவர் கட் பண்ணிடுறாரு. இதை கேட்டவுடனே அப்போ எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிஃப்ட் பேக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. சரியா, அந்த கிஃப்ட் பேக்லாம் இப்போ எங்கே இருக்குது, அந்த சார்லி எடுத்து கொடுத்தா நம்ம ஃபேமிலியை விட்டுருவாங்களே, நம்மளுக்கு எதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் யோசிச்சு அந்த பேக் எங்கே இருக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு பக்கம் இவங்க இப்படி பேசி முடிக்க, இன்னொரு பக்கம் அந்த திருடங்க வண்டியை நிப்பாட்டுறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகலாம், ஏதாவது டீ காஃபி வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு. சரின்னு இதுதான்டா கேப்பு, கார் நிற்குது, நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போகலான்னு இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயமாக அங்கே நோ பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டி இருக்கனால அதை லாக் பண்ணி போலீஸ்காரங்க இப்போ அந்த காரை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதுதான்டா கேப்பு அப்படின்ட்டு இவங்களும் எப்படியோ அந்த காரு ட்ரங்கை திறந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த ஹேண்ட் கஃபோடவே இப்போ திரிஞ்சு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கேட்குறாரு, அந்த பேக் இங்க உனக்கு நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு, அந்த நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் பேக்கெல்லாம் ஏதோ பூஜைக்குன்னு சொல்லி கொடுத்தியே அப்படின்னாங்க. இல்லை எனக்கு பொதுவாக எல்லா விஷயமும் நாம இருக்கும், ஆனால் அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது அப்படின்றப்ப ஏன் அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஹீரோ. இல்லை அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன் அப்படின்னாங்க. ஓ, பேச்சுலர்ஸ் பார்ட்டி தான் நீ பூஜைன்னு சொல்லிட்டு போயிருக்கியா என்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஆமான்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி விடு, இப்போ அந்த பேக் எங்க அதை மட்டும் யோசிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சரி வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு நம்ம ஹீரோயின் கூட்டு போறாங்க. அது ஒரு பெரிய கிளப்பு. என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, இங்கதான் என் ஃப்ரெண்டு வேலை பார்க்குறா. உன் ஃப்ரெண்டு ஏதோ கோயில் குளம் பூஜை அப்படின்னு தானே இருப்பான்னு சொன்னேன். ஆமா அதெல்லாம் சும்மா தான் சொன்னேன், அவன் இங்க டிஜேவா ஒர்க் பண்றா, அவளோட ப்ரொஃபஷனலே இதுதான் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கோ நீ நிறைய போய் சொல்ற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. இவங்களும் திடீர்னுட்டு விஐபி படத்துல வர தனுஷ் மாதிரி விடாம இப்ப டயலாக்கா பேசுறாங்க. இங்க பாரு,
பாருங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இப்போ புருஷனோட ரூல்ஸ் அவன் என்ன சொல்கிறானோ அவனை ஃபாலோ பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். இப்படி நாள் ஃபுல்லாக ஒருத்தங்களோட கண்ட்ரோல்குள்ளாரே வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உன்னால ஒரு நிமிஷம் கூட பொண்ணாக இருக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் நாங்கள் தான் அப்படின்ட்டு இப்போ காய்ச்சி மூச்சுன்னு ஒரு பெருசாக ஒரு டீப் மீனிங் இருக்கிற மாதிரி ஒரு டைலாக்கை பேசி முடிக்க நம்ம ஹீரோவோ சரி வாமா எங்கே கூப்பிட்டாலும் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் பின்னாடி போயிடுறாரு மன்னிப்பு கேட்டுட்டேவும். கிளப்புக்குள்ளே போயிட்டு எப்படியோ இவங்களோட ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சி, இங்கே பாருடி இந்த மாதிரி நான் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு தயவு செஞ்சு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டோ அவங்களும் யோசிக்கிறாங்க, நானும் அப்படி தானடி இருந்தேன், எனக்கு மட்டும் என்னடி தெரியும் அப்படின்னு. இப்போ நல்லா யோசிச்சு பாரு, தயவு செஞ்சு ஃபுல் ஃபேமிலியே டேஞ்சரில் இருக்குன்ட்டு. இப்போ அவங்க ஹீரோயின் எல்லாத்தையும் விளக்கி சொல்ல சரி நான் அவன் சொல்லுவேன் ஆனால் கோவப்படக்கூடாதுன்ட்டு இவங்க பேச சரி சொல்லி தொலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் கேட்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அடுத்த நிமிஷம் அந்த இடமே கலவரமாயிருது. நம்ம ஹீரோவோட வேற கையில ஹேண்ட்கஃப் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அதோடவே தான் சுத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அடிக்க அவர் அங்கிட்டும் இங்கிட்டும் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்குதான் இவங்க சம்பந்தமே இல்லாம அடிச்சுக்கிறாளுங்க அப்படின்ட்டு இவர் யோசிக்க இதெல்லாம் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டா நீ எதுவும் கேட்காத, அவ ஒரு சரியான நீலாம் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்துடாதடின்ட்டு அவளை பார்த்து கத்திட்டு போறாங்க. போயிட்டு உட்காந்து சரியான தண்ணி தான் சரக்கு போட்டுட்டே இருக்காங்க. நீ குடிப்பியான்ற மாதிரிலாம் அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி சரி நான் எதுவும் சொல்ல, நீயே குடிமா அப்படின்னு சொல்ல அங்கே புதுசாக 2 ஆளுங்க வந்துடுறாங்க. இப்போ இன்னொரு கேங்கும் சேர்ந்துருச்சு கதையில். யாரா நீங்கள் வந்து மறுபடியும் சார்லின்னு கேட்டுட்டு இருக்கீங்க, ஒன்றும் தெரியாதுடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பேச இவனுங்கிட்டலாம் பேசவே கூடாது